பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கரை எனப் பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அனைவருக்கும் வணக்கம். இலங்கையை ஆண்ட இலங்கேஸ்வரர் ராவணனை பற்றி தான் இந்த காணொளியில நாம இப்ப பார்க்க போறோம். ராவணன் இலங்கையை ஆண்ட அசுரகுல மன்னர் ஆவார். ராவணனுக்கு தச்சக்ரீவன், இலங்கேஸ்வரன், ராவணேஸ்வரன், திரிலோக அதிபதி என்ற பல பெயர்கள் உண்டு. இவருக்கு 10 முகங்கள் இருந்தமையால் இவர் தசமுகன் என்றும் அறியப்படுகிறார். மேலும் இவர் சிவனுடைய பக்தனாக திருநீர் அணிவார் என்றும், சீதையை கவர்ந்து சென்றதால் ராமனுடன் போரிட்டு வீர மரணமடைந்ததாகவும் ராமாயண காவியம் கூறுகிறது. சிவ தலங்களில் சிவனது வீதி உலாவின் பொழுது 10 தலைகளை கொண்ட ராவணது உருவம் சுவாமி வாகனமாக பயன்படுத்தப்படுகிறது. ராவணன் எனும் பெயர் சொல் இரு கூட்டல் ஆவணன் என பிரிகிறது. இதற்கு பேருரிமை உடையவன் என்று பொருள். மேலும் ராவணன் என்பதற்கு பிறர்க்கில்லா அழகன் என்னும் பொருளும் உண்டு. ராவண்ணன் என இருளை போன்ற கருமை நிறமுடையவன் என்று பொருளாகும் வண்ணமும் உள்ளது. பிரஜாபதி புலஸ்தியரின் பேரன் விஸ்வர முனிவருக்கும் அசுரகுல தலைவர் சுமாலியின் மகள் கேசகிக்கும் பிறந்தவர்களே ராவணன், விபீடனன், கும்பகர்ணன் மற்றும் சூர்பனகை ஆவர். ராவணன் மற்றும் மண்டோதரிக்கு பிறந்தவர்கள் இந்திரஜித், அட்சயகுமாரன், திரிசிரன், அதிகாயன், பிரகஸ்தன், நாராந்தகன் மற்றும் தேவாந்தகன் ஆகியோர்கள் ஆவர். குபேரன் ராவணனின் ஒன்றுவிட்ட அண்ணனாவார். குபேரனுக்காக விஸ்வகர்மா இலங்கையில் அமைத்த அழகிய நகரத்தையும் புஷ்பக விமானத்தையும் ராவணன் கைப்பற்றி ஆண்டார். வேள்வி தடைப்பட்டதால் விஸ்வாமித்திர முனிவர் அயோத்தி சென்று ராம லக்குவனை அழைத்து வந்து மீண்டும் யாகம் செய்தார். அதனை தடுத்த தடாகை மற்றும் சுபாகு ராம சகோதரர்களால் கொல்லப்பட்டார்கள். மாரீசன் தப்பி ஓடினான். வனவாசத்தின் பொழுது பஞ்சவடியில் ராமணனை கண்ட சூர்பனகை அவரிடம் தன் காமத்தீயை அணைக்க வற்புறுத்தினார். சூர்பனகையின் விருப்பத்திற்கு இணங்காத ராமர் அவளை லக்குவனிடம் அனுப்பினார். பின் சீதையை சீண்ட முயன்ற சூர்பனகையின் மூக்கை லக்குவனன் தனது வாளால் அறுத்து அனுப்பினார். சூர்பனகையின் தூண்டுதலின் பேரில் ராம லக்குவனனை கொல்ல படைகளுடன் வந்த கரண் மற்றும் தூஷணன் எனும் சகோதரர்களை ராமர் அழித்து கொன்றார். இலங்கைக்கு சென்ற சூர்பனகை தன் அண்ணன் ராவணனிடம் சீதையின் அழகை வர்ணித்து சீதையை கவர்ந்து அடைய தூண்டினாள். அதன் பேரில் ராவணன் பஞ்சவடிக்கு சென்று மாரீசனை தங்க மாயமான் வடிவத்தில் அனுப்பி ராம சகோதரர்களை சீதையிடமிருந்து பிரித்தார். சீதை லக்குமணனின் கோட்டை தாண்டி துறவி வேடத்தில் வந்த ராவணனுக்கு உணவு தர வந்த பொழுது ராவணன் சீதையை வானத்தில் கடத்தி சென்றார். இதனை கண்ட ஜடாயு சீதையை மீட்க ராவணனுடன் போராடினார். இறுதியில் ராவணன் ஜடாயுவின் சிறகுகளை வெட்டி வீழ்த்தினார். தன் விருப்பத்திற்கு இணங்காத சீதையை ராவணன் இலங்கையின் அசோகவனத்தில் சிறை வைத்தார். ராவணனின் அரசவையில் ராமனை எதிர்த்து போர் புரிவது என்று தீர்மானிக்கப்பட்டது. அதற்கு விபீடனன் எதிர்ப்பு தெரிவித்தார். சீதையை ராமனிடம் அனுப்பி வைத்து பகையின்றி வாழ்வது நல்லது என்றார். விபீடனின் கருத்தினை ஏற்காமல் ராவணன் அவரை வெளியேற்றினார். அதனால் விபீடனன் தன் படைகளுடன் ராமனிடம் சேர்ந்து இலங்கையை எளிதில் வெல்லும் வழிகளை ராமனுக்கு கூறினார். ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையில் போர் மூண்டது. கும்பகர்ணன் போரில் மரணமடைந்தார். அதனை கேள்வியுற்று வருத்தமடைந்திருந்த ராவணனை அவருடைய மகன் இந்திரஜித் தேற்றினார். அதன்பின் மேகநாதன் என்ற இந்திரஜித்தும் போரில் ஈடுபட்டு வீரமரணம் அடைந்தார். தமையன் மற்றும் மகன் இறந்ததை அடுத்து ராவணன் போரில் ஈடுபட்டார். ராமனால் ராவணனின் தேர்ப்பாகன் கொல்லப்பட்டார். விபீடனால் ராவணனின் தேர் குதிரைகள் கொல்லப்பட்டன. மாதலி என்பவர் கொடுத்த அம்பினை ராமன் ராவணனை நோக்கி எய்தினார். இதன் மூலம் ராவணனும் வீரமரணம் அடைந்தார். ராமனுக்கு நேரெதிராகவும் ராமனின் மனைவியான சீதையின் அழகில் மயங்கி அவளை இலங்கைக்கு கடத்தி சென்று சிறை வைத்ததாகவும், அதனால் வட இந்திய அரசனான ராமன் படை திரட்டி ராவணனுடன் போரிட்டு சீதையை மீட்டதாகவும் ராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது. ராவணன் ராமனின் மனைவியான சீதையை கடத்தி சென்று இலங்கையில் சிறை வைத்து திருமணம் செய்ய நினைத்தான். இவன் தன் மனைவியாக மண்டோதரியை முன்னமே ஏற்றுக்கொண்டான். மண்டோதரி கற்பில் சிறந்த பெண்ணாக விளங்கியதால் கற்புக்கரசி என்று போற்றப்பட்டாள். இவரது அந்தப்புரத்தில் வேதவதி, ரம்பா போன்ற பல பெண்கள் இருந்தார்கள்.
இலங்கையை பொறுத்தமட்டில் ராவணன் இலங்கையை ஆண்ட ஒரு அரசன் எனும் கருத்தே மேலோங்கியுள்ளது. இலங்கை வாழ் தமிழர்கள் மட்டுமின்றி சிங்களவர்களிடையேயும் அதே கருத்து காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. ராவணன் சீதையை கடத்தி ராமனுக்கு எதிரானவனாக ராமாயணம் இருந்ததால் ராவணனை ஒரு தீய பாத்திரமாகவே பலர் வரையறை செய்கின்றனர். ராவணன் ரிக், யஜூர், சாம, அதர்வண என்ற 4 வேதங்களுள் சாம எனும் வேதத்தில் சிறந்து விளங்கியவர். இதனை ராமாயணமே எடுத்துரைக்கின்றது. இவன் தனது கை நரம்புகளால் சாமகானம் பாடி சிவனை மகிழ்வித்ததாகவும் ராமாயணம் கூறுகின்றது. ராவணன் சிவனுடைய பக்தனாக எப்பொழுதும் திருநீர் அணிந்திருப்பவர். இலங்கை என்றும் அழியாமல் இருக்க சிவபெருமானை நோக்கி தவமிருந்தார் ராவணன். தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் ஆத்மலிங்கத்தினை ராவணனுக்கு தந்தார். இதை இலங்கையில் வைக்கும் வரை தரையில் எங்கும் வைக்க வேண்டாம் எனவும் அறிவுரை தந்தார். ஆனால் தேவர்களின் சூழ்ச்சியினால் அந்த ஆத்மலிங்கத்தினை இலங்கைக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. ராவணனை தமிழனாக அடையாளப்படுத்திய திராவிட மற்றும் தமிழ் தேசிய கொள்கை பற்றாளர்கள் அவனை நல்ல இயல்புகள் மற்றும் சிறப்புகள் உள்ள எதிர் நாயகனாக சித்தரித்தனர். அவனை நாயகனாகவும் வைத்து சில இலக்கியங்கள் புனையப்பட்டன. இருப்பினும் ராவணன் ஒரு கொடிய அரக்கன் என்ற இந்திய மரபு பார்வையே பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மேலும் ராவணனுக்கு இந்தியாவில் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் கோயில் ஒன்றும் உள்ளது. மத்திய பிரதேசம், குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் வசிக்கும் கோண்ட் பழங்குடி மக்கள் ராவணனின் பிறந்த இடமாக பிஸ்ட்ராக் என்ற ஊரை கருதுகின்றனர். இது டெல்லியின் கிரேட்டர் நெய்டா அருகிலுள்ளது. ராவனுடைய மனைவி மண்டோதரி மத்திய பிரதேசத்தில் விதிஷாவில் பிறந்தவர் என்ற கருத்தும் அவர்களிடம் உள்ளது. ராவணனை தங்கள் பரம்பரையில் வந்தவராக கூறும் கோண்ட் இனத்தவர்கள் தாங்கள் குடியேறும் இடங்களில் ராவணனுக்கு சிலை எழுப்பி தசரா காலத்தில் துக்கம் அனுஷ்டித்து கடைசி நாளில் ராவணனுக்கு பூஜை செய்தும் வணங்குகின்றனர். ராவணனின் கோயில்கள் பிஸ்ட்ரக், கிரேட்டர் நெய்டா, உத்தரப்பிரதேசம் மற்றும் இந்தியாவின் சில இடங்களில் காணப்படுகிறது. இது ராவணனின் பிறந்த ஊராகவும் அறியப்படுகிறது. மேலும் ராவணன் இறந்த தினமான தசரா அன்று ராவணனுக்கு துக்கம் கடைபிடிப்பது வழக்கமாகும். மத்திய பிரதேசத்தில் உள்ள விதிஷா மாவட்டத்தில் ராவண கிராமம் அமைந்துள்ளது. இங்கு ராவணனுக்கு ஒரு கோயில் உள்ளது. இங்கு ஆயிரக்கணக்கான கன்யாகுப்ஷா பிரமாண பிரிவை சார்ந்தவர்களால் ராவணன் கோயிலில் பூஜைகளும் நெய்வேத்தியங்களும் தினமும் அனுசரிக்கப்படுகின்றன. சில நூற்றாண்டுகளுக்கு முன் சிவசங்கர் என்னும் மன்னனால் இது கட்டப்பட்டது. இது வருடத்திற்கு ஒரு முறை தசரா தினமன்று திறக்கப்படுகிறது. அன்று ராவணனின் நலனுக்காக சிறப்பு பூஜைகளும் சடங்குகளும் செய்யப்படுகின்றன. ஜோத்பூர், மண்டூர், குஜராத் ஆகிய இடங்களில் உள்ள ராவணன் கோயிலில் தேவ் பிரமாண இனத்தவர்களால் பூஜை மேற்கொள்ளப்படுகின்றன. இவர்கள் தாங்கள் ராவணனின் வழித்தோன்றல்கள் என கூறுகின்றனர். மேலும் ராவணனின் பிறந்த தினமான தசரா அன்று ராவணனுக்கு துக்கம் கடைபிடிப்பதோடு அன்றைய தினம் பிண்டம் வைத்து தென்புலத்தார் கடனையும் தவறாமல் செய்து நீராடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். ராமாயணத்தில் ராவணன் 10 தலைகள் கொண்டவனாக சித்தரிக்கப்படுகிறது. இங்கே 10 தலைகள் என்பது 10 துறைகளில் தலை சிறந்தவனாக ராவணன் இருந்தான் என்பதாகும். சிறந்த வீணை வித்வான், சிறந்த சிவபக்தன், சிறந்த போராட்டல் கொண்ட வீரன் போன்ற 10 குணாதிசயங்களை கொண்டவனாக கருதுகோள்கள் உள்ளன. ராவணன் பற்றிய நோக்குகள் இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பிற பகுதிகளிலும் வேறுபட்டு காணப்படுகின்றன. ராவண காவியம் எனும் நூல் 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் மொழியில் தோன்றிய காவியங்களுள் ஒன்று. திராவிட இயக்கத்தின் தாக்கத்தால் புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்ட இக்காவியம் 1940இல் வெளிவந்தது. இக்காப்பியம் தமிழ் காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பலிபுரி காண்டம், போர்க்காண்டம் என 5 காண்டங்களையும் 57 படலங்களையும் 3100 பாடல்களையும் கொண்டுள்ளது. ராமாயண காவிய கதையை கொண்டு ராவணனை காவிய தலைவனாக கொண்டு இக்காவியம் படைக்கப்பட்டது. ராவண காவியம் படிப்போர் ராவணனையும் அவனை சார்ந்தோரையும் போற்றும்படியும் ராமலக்குவர்களையும் மற்றவர்களையும் வெறுக்கும்படியும் புலவர் குழந்தை பாடியுள்ளார். இக்காவியத்தை வால்மீகி, கம்பர், துளசிநாதர் மற்றும் இன்னும் பலர் எழுதிய இராமாயணங்களில் உள்ள செய்திகளையே அடிப்படையாக கொண்டு ராவணனை தமிழ் கதாநாயகனாக சித்தரிக்கிறது. இந்த நூல் 1948ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி தடை செய்யப்பட்டு பிறகு 1971ஆம் ஆண்டு அரசின் தடை நீக்கப்பட்டது. 2ஆம் கடல்கோளுக்கு பின்னர் தோன்றிய இலங்கையின் விச்சிரவாவு என்ற மன்னர் தமிழகத்தினை ஆண்டு வந்தார். அவருடைய மனைவியின் பெயர் கேசசி. இவர்கள் இருவருக்கும் ராவணன், கும்பகர்ணன், பீடனன் என 3 ஆண் குழந்தைகளும்
காமவல்லி என்ற பெண் பிள்ளையும் இருந்தனர். விச்சிரவாவின் மரணத்திற்கு பிறகு ராவணன் தமிழகத்தை ஆண்டார் என ராமகாவியம் எடுத்துரைக்கிறது. ராவணனின் தங்கை காமவல்லியை கண்ட ராமர் அவளை தன் காமத்திற்கு இணங்கும்படி வற்புறுத்தியதாகவும் அதற்கு இணங்காததால் லக்குவணன் காமவல்லியின் உறுப்புகளை அறுத்து கொன்றதாகவும் அதனாலேயே ராவணன் ராமனின் மனைவி சீதையை இலங்கைக்கு கடத்தி சென்று தன் தங்கையாக பாவித்ததாகவும் ராவண காவியம் எடுத்துரைக்கிறது. ராவணனை பல காவியங்கள் தீயவராக எடுத்துக்காட்டினாலும் ஒரு அரசனாக அவர் சிறந்து விளங்கினார் என்பதே உண்மையான கூற்றாகும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.